நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து டவுட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சளி இருக்குது, இருமல் இருக்குது, நான் வந்து இருமும்போது வயிறு வந்து குலுங்குது, இதனால் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுமா, சளி இருக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா, நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். சரி, இப்போ வீடியோவுக்கு போகலாம். ப்ரெக்னென்சி டைமில் கோல்டு இருமல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. நம்ம உடம்புல வந்து ப்ரெக்னென்சி டைமில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக நம்மளுக்கு சளி இருமல்லாம் பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனில் இந்த டைமில் வந்து அதிகமாக சளி இருமல் தான், ரொம்ப எங்கே பார்த்தாலும் சளி இருமல் காய்ச்சல் தான் எல்லாருக்குமே வந்துட்டுருக்கு. நார்மலாக இருக்க டைமில் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்ஸ் போட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது நம்ம வயிற்றில் இருக்க குழந்தைய தான் கண்டிப்பாக பாதிக்கும். ஜஸ்ட் ஒரு பேராசிட்டமல் கூட ப்ரெக்னென்சி டைமில் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கிறது ரொம்ப தப்புங்க. ஸோ கண்டிப்பாக அப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது. ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து ஃபீவர் இருக்குது, நான் வந்து பேராசிட்டமல் எடுத்துக்கலாமான்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எந்த டேப்லெட்ஸுமே எடுத்துக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும், பட் தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இரும்புறதுனாலையோ இல்லை கோல்டு அதிகமாக இருக்கிறதுனாலையோ அது உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்றத பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக இரும்புறதுனாலையோ இல்லை உங்களுக்கு அதிகமாக சளி இருக்கிறதுனாலையோ அதனால் உங்கள் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. 100% கண்டிப்பாக அதனால் எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க, எனக்கு வந்து நான் இரும்புறேன் அதனால் வந்து எனக்கு வயிறு குலுங்குது, இதனால் வந்து என் குழந்தைக்கு அதாவது கரு கலைஞ்சிருமா, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. இயற்கையாகவே வெளியிலிருந்து வர எந்த ஒரு அதிர்வுமே நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைய பாதிக்காதுங்க. அப்படி தான் இயற்கையும் படைச்சிருக்கு, அப்படி தான் கடவுளும் படைச்சிருக்காங்க. ஸோ வெளியிலிருந்து வர எந்த ஒரு அதிர்வுமே நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைய பாதிக்காது. ஸோ நீங்கள் இரும்புறதுனாலலாம் வயிறு குலுங்கிறதுனாலலாம் கண்டிப்பாக கருக்கலைப்பு ஏற்படாது, குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாது. அதே மாதிரி சளி இருக்கிறதும் நார்மல் தான். ரொம்ப நிறைய கோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீட்டு மருத்துவம் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணி சரி பண்ண பாருங்கள். டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது தான் அது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏதாவது மருந்து மாத்திரைகள் வந்து தேவையில்லாமல் எடுத்துக்கும் போது தான் அதுதான் குழந்தைய பாதிக்குமே தவிர மற்றபடி நீங்கள் இரும்புறது கோல்டு இருக்கிறதுனால குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் வராது. யாரும் பயப்படாதீங்க. ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக நம்ம உடம்புல ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதனால தான் அடிக்கடி சளி பிடிக்கும், ஃபீவர் வரும், இரும்பல் வரும். இதனால தான் நம்ம டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு விட்டமின் சி டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா விட்டமின் சியில் தான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் விட்டமின் சி டேப்லெட்ஸ்லாம் டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்குள்ளே இருக்கீங்க, ப்ரெக்னென்சியில் வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இரும்பல் அதிகமாக இருக்கும்போது வயிற்றில் கை வச்சு இருமுங்க. வயிறு வந்து ரொம்ப குலுங்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அதனால் மிஸ்கரேஜ் ஆகாது. இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு 3 மந்த் இல்லையா, குழந்தை ரொம்ப குட்டியாக அப்போ தான் உருவாகியே இருப்பாங்க. ஸோ அதனால் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். வயிறு வந்து ரொம்ப குலுங்காமல் நீங்கள் வந்து இருமுங்க. 3 மந்த்துக்கு மேலெலாம் வயிறு குலுங்குற மாதிரி இரும்புறதுனால ஒன்றும் ஆகாது. நீங்கள் சளி இருமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமா, குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமான்னு பயந்துட்டு இருக்காதீங்க. டாக்டர் அட்வைஸ் படி டேப்லெட் மருந்துலாம் வாங்கிக்கோங்க. மோஸ்ட்டாக வீட்டு மருந்துமே யூஸ் பண்ணுங்கள்.